இந்த காலத்துக்கு வைக்கிற எப்படியே உண்டாயா ஏதோ பண்ணணும்யா. இரவு மணி 8. நம்ம ஒரு ரொட்டி ஒரு ஆள் ரொட்டி யூஸ் பண்ணோம். கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க நம்மளோட இன்னும் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு தானே செய்வோம், பிரச்சனை இல்லை. இது உப்புங்க சமையலுக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளோ பொருள் வைக்கிறப்ப நாங்கள் உப்பையும் சேர்த்து வைக்கிறோம். பார்த்தீங்கன்னாங்க இந்த வெள்ளத்தினால அந்த டேமெல்லாம் வந்து ரொம்ப சேராயிருச்சு. ஸோ அது சுத்திகரிக்கணும்னா கிட்ட ஒரு மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு குடிநீர் இல்லாமல் துவைக்கிறதுக்கு துணி துவைக்க தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்மளால முடிஞ்சது இந்த மினரல் வாட்டரு நம்ம கொடுப்போமே. எல்லாம் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேக் பண்ண பிறகு லாரி வரும். அந்த லோரியில் ஏற்றுறோம். நாங்கள்லாம் போய் மக்களை நேரடியாக சந்தித்து பொருட்களை கொடுக்க போகிறோம். நீங்களும் எங்களோட பயணிக்கணும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல் பார்ட் 2, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் நிகழ்ச்சி. நீங்களும் மறக்காமல் பாருங்கள். எங்களால் முடிஞ்சது நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். சொல்கிறேன். மலேசியா வில்லேஜ் குக்கிங் டீம் குழுவும் மற்றும் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குழு நாங்கள் வந்து தயார் பண்ணி வச்சோம். இந்த குழு பார்த்திங்கன்னா நம்மால் முடிந்தது அப்படின்னு ஒரு குழு. அதில் சுமார் ஒரு 300 பேர்கிட்ட இருந்தாங்க. அவங்களே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெள்ள நிவாரணை சொல்லியிருந்தோம். அதுக்கே ஒரு 9000 எல்லோரும் பேங்கிங் பண்ணியிருந்தாங்க. அந்த மணி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பொருள்கள் பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் அவங்க சொந்த காசு போட்டு நிறைய பொருட்கள் வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த பொருட்கள் தான் நாங்கள் இப்போ ஒரு பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சுமார் நாங்கள் வந்து ஒரு 122 பை பேக் பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு இன்றைக்கி பேக் பண்ணி முடிச்சிடுவோம் நினைக்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவோம். சரியாக மணி 8, ஒரு 9 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சிடுவோம். நாளைக்கு நாங்கள் 7 மணிக்கு இந்த பொருட்களை லாரியில் ஏற்றிக்கிட்டு பாஹாங் என்ற மாநிலத்துக்கு போகிறோம். பெந்தோங், காரா, மெந்தக்கா, லஞ்சாங் இந்த 3 இடத்துல இந்த பொருளை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 9000 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குரூப் டீம் மற்றும் நம்மால் முடிந்த டீம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலை மணி 5. கோவில் மணி ஓசையோடு இன்றைக்கி நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல்
நேற்று நாம் வந்து பெந்தோங் அதாவது மாநிலத்துக்கு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பொருட்களை தயார் பண்ணிட்டோம். இன்றைக்கி நாம் வந்து அந்த பொருட்களை லாரியில் ஏற்ற போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு மசாலா டீ அப்படின்னு ஒரு ஏற்பாடு நடந்துக்கிருக்கு. அப்புறம் வந்து ஒரு 1000 பேருக்கு மலேசியாவில் நாசிலிமானா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஒரு 1000 பேருக்கு இல்லைன்னா ஒரு 500 பேருக்கு நாசிலிமா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஏற்பாடுகளும் போய்கிட்டு இருக்குது. இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். இப்போது 1ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதி 1வது மாதம் 2022 எல்லோருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். எனக்கு ஹாப்பி நியூ இயர். அதனால் இந்த ஒரு வருஷம் இந்த நாள் முதலே நாங்கள் வந்து மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல் ஒரு சேவையாக நாங்கள் இறங்கிட்டோம். இப்போ நம்ம குழு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் அங்கே வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம போகிற இடம் வந்து வெள்ளமாக இருக்கும். சில பேருக்கு வந்து டீ கிடைக்குமா கூட தெரியாது. ஆனால் நம்மால் முடிஞ்சது ஒரு இந்த நேரத்தில் காலையில் ஒரு 8 மணிக்கு போய் சேர்றோம். அந்த இடத்துல ஒரு டீ கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் எங்களோட ஏற்பாடில் டீ நாசிலிமா கொடுக்க போகிறோம். இப்போ டீ தான் நம்ம செய்ய போகிறோம். இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். விடிகால 5:30 மணி. இசையமைப்பாளர் இன்னைக்கு நமக்காக கீட்டார் வாசிக்க ரெடியாக வர்றாரு. இவர் தாங்க நம்மளுடைய இசையமைப்பாளர். இது கீட்டார் கிடையாதுங்க, இது வந்து காஃபி ட்ராக்கு. இந்த கணக்கு பக்குவம் பார்த்து தான் 6 வைக்கணும். 6 வைக்கலாம். ரோடு கிளியரா இருக்கியா? அதாவது இன்னைக்கு பாலா வந்து நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு லேட்டாக வந்ததுனால அவங்களோட பொறுப்பு என்ன, லொக்கேஷன். அதாவது நாம் போகிற இடத்துல எவ்வளோ நேரம் போக முடியும், செகண்ட் வந்து அங்கெல்லாம் ஜேமெல்லாம் இருக்கா இல்லை வெள்ளமெல்லாம் ஏறி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி சொல்லியிருந்தோம். பட் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. நம்ம போகிற அந்த இடத்துக்கு 1 மணி நேரம் காமிக்குது. நிச்சயமாக வந்து வெள்ளம் இல்லை. அதனால் தைரியமாக போகலாம். ஏன்னா இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நேற்று ராத்திரி பெஞ்ச மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ஒரு பயம் தான் எங்கேயாச்சும் வெள்ளம் ஏறிடுமா அப்படின்னு. அதனால் இல்லை, தைரியமாக நாங்கள் போக போகிறோம். அதனால் மக்களாகிய நீங்கள் நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிந்தால் அப்படின்னு எல்லோரும் நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸ்டே டியூன். அவுட்டு வேலையா பாரு. மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் நாம் முதல்ல சொல்லியிருந்தோம் மசாலா டீ அது தயாராகிட்டு இருக்கு. இப்போ வந்து நாசிலிமா சுமார் ஒரு 500 பேருக்கு கொடுக்குறதுக்கு நாசிலிமா தான் இப்போ நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட ஏற்பாடுகள் நம்ம நண்பர்கள்லாம் போட்டுக்கிருக்காங்க. அப்படியே பாருங்களேன். ஐநூறு நாசிலிமாவை நாங்கள் தயார் பண்ணிட்டோம். அதோட பேக்கிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இதோட நாங்கள் புறப்பட போகிறோம். எல்லோரும் எங்களோட ஜாயின் பண்ணுங்கள். நேராக போய் காண்டி வச்சுங்க.
வரல உடஞ்சிருக்கூடாதியா, உடஞ்சிச்சு சமூகம் அதான் குறவாடு எடுத்து போட்டீங்க. அப்புறம் பக்கம் கை வாங்க. அதாவது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் இப்போ பொருட்கள் வந்து லோரியில் அதாவது லாரியில் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே சுமார் வந்து பார்த்திங்கன்னா மெத்தை, படுக்க பாய், அதுக்கப்புறம் சாப்பாடு உணவுகள், அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கான அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். அதனால் இப்போது பொருட்களை ஏற்றிக்கிருக்கோம். இதுதான் கடைசி. இன்றைக்கி வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த நண்பர்களுக்கு நாங்கள் உதவ போகிறோம். இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். நம்ம அந்த இடத்துல சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சுரங்க பாதைக்குள்ள போறோம். எல்லாரும் கண்ணு முடிக்கீங்க. இன்னைக்கு காடி ஆக்சிடென்ட் ஒரு 6 மினிட் லேட் காட்டுது. கதை கதை கட்ட கதை. இன்னும் கொஞ்சம் ஜேமா இருக்கு. ஆக்சிடென்ட் போல இருக்கு. சரவணா ஜேம் ஜேம் ஜேம். சரவணா என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஊட்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போறோமா? மரம் ஒட்டில் தான் நிற்கிது. அந்த மரம் விழுந்தாலே ரோட்டில் விழுந்துடும். இப்போ வந்து நாங்கள் வந்து மலேசியாவில் பஹா மாநிலத்தில் பென்தோங் என்ற தோல் தாண்டி நிற்கிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பென்தோங் போகலான்னு அப்படின்னா அப்போ போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மழை காலமாக இருக்கனால அந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் போகிறதுக்கு அப்படின்ட்டாங்க. அதனால் நாங்கள் பஹா மாநிலத்தில் காரக் என்ற நகரத்துக்கு போகிறோம். அங்கே வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வெள்ளத்தில். அவங்களுக்கு இப்போ போய் நாங்கள் பொருட்களை கொடுத்துட்டு தொகை கொடுக்கலாம், அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு 100 வெள்ளி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது. அதே அங்கே போன பிறகு தான் நமக்கு தெரியும் அவங்கள சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அதை முடிஞ்ச பிறகு லஞ்சாங் என்ற ஒரு நகரத்துக்கு போகிறோம். அதுக்கு பிறகு பஹாங்கில் மெந்தகாப் என்ற ஒரு நகரத்துக்கு போக போகிறோம். இப்போ மழையாக இருக்குது, இருந்தாலும் இந்த ஒரு சேவையை நாங்கள் செஞ்சு முடிச்சிடணும். நம்ம டீமெல்லாம் ரெடியாக இருக்கோம். எல்லோரும் ஸ்டேட்யூன் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த ப்ரோக்ராமை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது நம்ம வீட்டு நிகழ்ச்சி, இது நம்ம நிகழ்ச்சி.
மறுபடியும் தண்ணி ஏறுது. தண்ணி மேற்கொண்டு ஏறிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் நாங்கள் இப்போ இருக்கிற இடம் காராக். இந்த காராக்கில் இந்த ஏரியா வந்து வெள்ளம் ஏறி மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இப்போ இந்த ஒரு தண்ணீர் அடிச்சிட்டு வந்திருக்கு பாருங்களேன், இந்த அருவி எப்படி இருக்கு பாருங்க. சுத்தம் பண்ணுவோம். ஆமாம், சுத்தம் பண்ணால் இந்த ஆழ்த்து கீழே தண்ணி வேகமாக போகும். இந்த ஆட்டினால ஏறி மேலே ஏறி போயிட்டு இப்போ பார்த்துருப்பீங்க இங்கே அடைச்சிக்கிட்டு இருக்கிற இந்த மரங்கள் எல்லாத்தையும் எடுத்தாதான் இங்கே உள்ள ஏரியாவில் தண்ணி ஏறாது. இப்போ அதுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. நிஜமாக மக்கள் எந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க இப்போ பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஏன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு வெள்ளம் ஏறிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் இருந்தோம். நேரடியாக வந்து சந்திக்கும் பொழுது தான் மக்கள் என்ன ஒரு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. இது நம்மளோட மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து சமையல் பற்றி நம்ம பேச கிடையாது, ஆனால் நம்மால் முடிஞ்ச ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எல்லோரும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்க இங்குள்ள வீடு அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த வீட்டில் உள்ள நாய் தான் நினைக்கிறேன். அந்த நாய் இந்த இடத்த விட்டு வெளியாக மாட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் நடந்திருக்கு இந்த ஒரு வெள்ளத்தில். Kau aku sodok kau untuk kau lagi kan kepada aku. Hei. Masalah. Bagus lah. Banyak sejuk kan? Sekarang saya tahu banyak orang kerja kan. Maksud tu semua mau tea lah. Tea. Hi everyone. Okay, thank you. This is a Malaysia village cooking team. Thank you. அடிச்சுட்டு போகும்போது இறக்குற மணி 11 கொஞ்சம் கூட இருக்குங்க. ராத்திரி. ஆனால் நீங்கள் தூங்கிக்கிறீங்களா அந்த நேரத்தில்? இல்லை முடிச்சுட்டு தான் ஏறும். திடீர்னு ஏறிச்சு தண்ணி. ரொம்ப வேகமாக ஏறினதுயா. திருப்பறேன் அவன் வந்துட்டு என்ன நினச்சான் அவன், சரி காடி அங்கே இருக்குது, வேணுங்க இருக்குது, காடி எடுக்க முடியாது, தண்ணியாக இருக்குது, வேணும் எடுத்து கொசம் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு விறுவிறுன்னு இது பண்ணான். சரி. போய் துணி எடுத்துக்கிட்டு வந்து நான் இங்கே தான் நின்று இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் நினச்சா காடி எடுத்துட்டு வேணும் எடுத்துருக்குறோன்னு அப்பா அம்மா கூட்டிகிட்டு போய் கடைக்கு போயிடலான்ட்டு அவன் நினச்சான். சரி. விட்டுட்டு போனால் அவன் போகும்போது இன்னும் தண்ணியா. அப்போ நீங்கள் இங்கே நிற்கிறீங்க? இங்கே நிற்கிறேன். நான் வந்த வேகத்தை நான் பார்க்கவே இல்லை. நான் தண்ணியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்து இந்த இங்கே வந்து ரோட்டில் வந்து இந்த காலை வச்சு இந்த காலை தூக்கி வைக்கிற இப்படியே உண்டாய்யா. இதோ பண்ணுவோம் ஐயா. போய்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே ஒரு வீடு இருந்துச்சு. ஓகே. அந்த வீட்டு மேலே இருந்து கூப்பிட்ருக்கான் நாய்க்கிறேங்க என்கிட்ட அன்றைக்கி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. dia ada panggil semua orang, tapi tu air sudah kena dianyu lah anak. சிறுத்தைக்கு உள்ளவங்க நினைக்கிறேன். அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம எல்லாரும் வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் டொனேஷன் மட்டும் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம குழு எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ளவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி வரும்பொழுது தான் இவர் சொல்கிற பார்த்தா நம்ம கண்ணே தண்ணி வந்துடும் போல். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கதை சொல்ல உண்மையான விஷயத்த சொல்கிறாரு. அவர் மகனுக்கு நடந்த ஒரு விஷயம்
திடீர்னு தண்ணி ஏறிச்சு 11 மணிக்கு இடுப்பளவில் தண்ணி அவர் அடைச்சிட்டு போயிருக்காரு. காப்பாத்துங்கன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு 28 வயசு பையனுக்கு உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றது தெரியல. அதனால் நிச்சயமாக வந்து மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு எல்லாருமே உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஆதரவு கொடுப்பாங்க. எங்களால் மலேசியா வில்லேஜ் குரூப் டீமு மற்றும் நம்மால் முடியும் ஒரு குழு நாங்கள் வச்சுருக்கோம். அவங்க எல்லோரும் சேர்ந்தா ஒரு ரொக்கத்தை கொடுக்குறாங்க. ஒரு ரொக்கம் ஒன்று வச்சுருக்கோம். அந்த வகையில் பொருளாகவும் கொடுக்குறோம். அதை நீங்கள் ஏற்றுக்கணும். பட் இருந்தாலும் உங்கள் மகன் உங்களிடம் இல்லைன்னாலும் எங்களுக்கு அது ஒரு கவலை தான். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும் உங்களுக்கு. எனக்கு பையன் வந்து அம்மா அம்மா அம்மான்னு தான் அம்மா கூடியது ஒரு உள்ளி காசாருனாலும் அம்மாட்ட தான் கேட்பாங்க. அவர் சொந்தத்துக்கு கடையிலேருந்து காசு எடுக்க மாட்டாங்க. சூப்பர்ண்ணே. நிச்சயமாக மனசை தளர விடாதீங்க. ஏன்னா இந்த வெள்ளம் முடிஞ்சு நாங்கள் யாருமே நேரடியாக பார்க்கல. நாங்களாம் வந்து டிவியில் பார்த்துட்டு வெள்ளம் ஏறிச்சா சரி ஏதாச்சும் ஒரு கொடுப்ப சொல்லி தான் நாங்களாம் வந்தோம். ஆனால் முதல் வீட்டில் கொடுக்கும் பொழுதே நீங்கள் இந்த ஒரு சம்பவத்தை சொல்லும்போது நிச்சயமாக எனக்கே கண் கலங்குது. அது எப்படி நான் சொல்கிறேன்னு தெரியல. பென்தோங் டிஸ்ட்ரிக்ட் பென்தோங் கவசானில் வந்துட்டு இந்த காராக்கு இதில் வந்து என் பையன் மட்டும்தான் ஐயா. காராக்கு நான் உங்கள் மகன் மட்டும்தான் அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்காரு காராக்கில். ஆனால் பென்தோங் கவசான்னு எடுத்துக்கிட்டாக்கா 40 பேத்துக்கு மேலேன்னு சொன்னாங்க ஐயா. சரிண்ணா, ரொம்ப நன்றி. எங்களால் முடிந்தது ஒரு சின்ன அன்பளிப்பு அது நீங்கள் எடுத்துக்கணும். வாங்கம்மா. ஆனால் உங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் வந்து இனி யார் வீட்டில் நடக்கக்கூடாது அந்த மாதிரி. ஏன்னா உங்கள் கண் முன்னாடி உங்கள் பையன் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்காருன்னா அது யாராலும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து மலேசியா வில்லேஜ் குரூப் மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலும் மற்றும் நம்மால் முடிந்தது குழுவும் சேர்ந்து கொடுக்குற ஒரு அன்பளிப்பு நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? ஆமாம், மனசு தளர விடாதீங்க. எல்லாமே நல்லதுக்கு. ஓகேவா? இது நம்மளால் முடிஞ்சது ஒரு குடும்பத்துக்கு ஒரு 300 வெள்ளி நாங்கள் கொடுக்குறோமா. அது எங்கள் நண்பர்கள் எல்லாருமே, நாங்கள் மட்டும் கிடையாது, சுமார் ஒரு 300-400 பேர்கிட்ட இருப்போம். எல்லோரும் ஷேர் பண்ணி ஒரு பணத்தை தொகையை தான் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துக்கிறோம். அதனால் இந்த பொருளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாச்சும் உங்கள் பிள்ளைங்க தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லைங்க, எல்லாருமே உங்கள் பிள்ளைங்க தான். சரிங்களா? நிச்சயமா எதுவுமே வர மாட்டோம் நாங்கள். அதே டீ குடிங்க, மசாலா டீ வரா. இளைஞர்களோட சார்பாக நாங்கள் வந்திருக்கீங்க. நாங்கள் வந்திருக்கோம். திடீர்னு தான் வந்துச்சு. எப்போதும் வராது. திடீர்னு 18ஆம் தேதி 8:40க்கு தண்ணி வந்துச்சு. இந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் வந்துருச்சு தண்ணி. ஒன்றுமே எடுக்க முடியல. தண்ணி ஏறும்போது வீட்டுக்குள்ளே இருந்தீங்களா? வீட்டில் தான் இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் காடி 2 காடி உள்ளே இருந்துச்சு. எடுத்து கொண்டு போட்டு வரத்துக்குள்ளே உள்ளே போந்துச்சு தண்ணி. எவ்வளோ இப்போ நான் நஷ்டீடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நஷ்டீடு? அது உள்ளேங்க ஒரு சொல்லி வரேன். சரி சரி. இப்போ மறுபடியும் தண்ணி ஏறுன்றாங்க. அது வரும் வாய்ப்பு இருக்கானே. ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே தண்ணி ஏறி இருக்கானே அப்படி 71. அதான் எல்லாரும் சொல்கிறாங்க 71 வச்சு மறுபடியும் இப்போ ஒரு வாட்டி ஏறி இருக்கு. இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். ஸ்லாங்கூர்லேருந்து வந்திருக்கோம். ரொம்ப நன்றியா. எல்லாருமே ஸ்லாங்கூர்லேருந்து ரொம்ப இப்போ நம்ம பிள்ளைங்களாம் உதவி செய்கிறாங்க. சூப்பர் சூப்பர். ஏதோ எங்களால் முடிஞ்சதுண்ணே. இதே மாதிரி ஒரு 10 பேரோ 15 பேர் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வாங்க வேண்டிய சில பொருட்கள் வாங்கிக்கலாம். அதுதான் எங்களோட நோக்கம். கோச்சிக்காதீங்கன்னா எல்லாமே நல்லதுக்கு. ரொம்ப பேர் இளைஞர்கள் வந்து கொடுத்துட்டு தான் போகிறாங்க. அதெல்லாம் வந்து கொடுத்து தான் போகிறாங்க.
லைன் தெரியுதுல, அது வரைக்கும் தண்ணி ஏறி இருக்கு. இலக்கணும் அதான் 4 பேர் திருந்தாங்க. Ada panas tea, ada bawah. Masalah tea kak, masalah tea baik punya. Okay. Di mana? Okey. Terima kasih. Baik. Okay. Ini sebenarnya. அதில் தான் போட்டு வந்து அங்கே மேலே வந்து தான் பிள்ளைங்களாம் ஏற்றணும். நாங்கள் கைப்பிள்ளை வச்சுருந்தோம், பயந்துட்டோம். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மேலே பாருங்களேன், அது வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. போட்டு வந்து தான் இப்போ நம்ம வந்து மண்ணு மேலே நிற்கிறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அது வரைக்கும் தண்ணி வந்திருந்தா அந்த ஒரு சூழ்நிலையை இவங்க எப்படி பார்த்துருப்பாங்க, அந்த நேரத்தில் இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பயந்தாங்க, சரியான பயந்தேன். பிள்ளைங்க கைப்பிள்ளைங்க வச்சுருந்தோம், பயந்துட்டோம். உண்மையான சைட்டு வீடு இருந்ததுனால இங்கே நாங்களாம் அங்கே இறந்துருப்போம். ஓகேண்ணா, ஓகே, நல்லதே நடக்கும், நோ ப்ராப்ளம், கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. நன்றிண்ணே. Kak, Okey. Terima kasih. sama-sama kak. Thank you. Okay. எடுத்துங்கய்யா. சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த மாதிரி குடுக்கறத பார்த்து. அருமையா இருக்கியா. புரியா? பசிக்கும் குளிருக்கும் ரொம்ப அருமையா வந்து கொடுத்து ரொம்ப கலகாசமா இருக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்படியே எல்லாரும் நடந்து ரவானுக்கு வந்து சேர்ந்துருங்கப்பா. பிரேக் வைக்கிறப்ப கீழே வந்து பிடிச்சிங்க. நன்றிண்ணா. எங்களால் முடிஞ்சது. Mau video konak-konakan. Thank you. Coba lagi kalau ada. Malaysia Village Channel. Subscribe. Terima kasih ya. Sama-sama. Daripada mana ni? Rawang. Sama-sama. Terima kasih ya. Okay. Thank you bang. Rawang dulu orang kak, masalah tea. Rawang masalah tea. Thank you ya. சரி kak. Tea, anak tea. Masalah tea. Oh. டீ இருக்குண்ணே. சரி kak.
ஹாய் மக்களே, இப்போ வந்து லஞ்சாங்கன்ற இடத்துல நம்ம இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் அந்த பொருட்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொடுத்துருக்கும்போது மழை வேறு வந்துருச்சு. ஸோ நம்மளோட பொருட்கள் முடிஞ்சு போச்சு. இது காட்டி வச்ச பொருட்கள் முடிஞ்சு போச்சு. அதை டாப் அப் பண்ணுறதுக்காக லோரிக்கு போயிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம டீ கொடுக்கலாம்னு நினச்சி தான் அப்பயும் மழை வந்துருச்சு. ஸோ இப்போ மழை நிற்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் டீ கொடுப்போம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம சொல்கிறதுனா மீண்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். திருப்பியும் இந்த மழையெல்லாம் வரனால வெள்ளம் திருப்பி ஏறுமா ஏறாதான் நம்ம சந்தேகமாக இருக்குது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ பாதிக்கப்பட்டவங்க உதவி செய்வோம், கரம் கொடுப்போம். இது நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். இப்போது நம்ம வந்து மெந்தகாப் அப்படின்ற ஒரு தாமான் மெந்தகாப் என்ற ஒரு நகரத்தில் இருக்கோம். அந்த வீட்டுக்கு மேலே பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், அந்த பதிவில் தெரியும். அந்த பதிவில் பாருங்கள், அந்த வெள்ளம் எது வரைக்கும் ஏறி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் தண்ணி ஏறி இருக்குங்க. சுமார் ஒரு வாரத்துக்கு மக்கள் எல்லாருமே இந்த இடத்துல இல்லாமல் சில பேரோட வாகனங்கள்லாம் அப்படியே பழுதாயிருச்சு, தண்ணிக்குள்ளே மூழ்கிருச்சு. சில பேர் இதில் இறந்துருக்காங்க, சில பேர் வந்து காணாமலே போயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும், இங்கே உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்திருக்கு. அது விசாரிக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும். காத்துருங்க. Sama-sama bang. Bapak mentua. Okey, terima kasih semua. Ini Sungai Chok. Sungai Chok ke? Saya berdua orang Sungai Chok lah. Abang berdua, saya Tanjung ah. Tanjung ke? Ini Bukit London. Ya. Okey, thank you. Okay, bang. Thank you orang-orang terbaik. Baik. Terima kasih. Okay, bye. Thank you. Thank you. Sedap. Baik, okey kak. Dengan kiri. Dah panjang yang itu. Oh ya. Jatuh. Okey. Terima kasih. Alright. Okay, thank you. Okay, adik. Terima kasih adik. Kita dari Rawang. Terima kasih banyak-banyak. Sama-sama adik, sama-sama. Oh, yo. Adik kakak tolong. Okay, thank you. Okay, terima kasih. Ya. Okey, baik. Baik Mia. Baik. Saya baik dia. இப்போ நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் நிறைய பேருக்கு வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சாலும் நாம் வந்த நோக்கத்தை சிறப்பாக பண்ணுறதுக்காக இப்போ நம்ம நடந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சுகு பார்த்தீங்கன்னா டீ காஃபி இது வந்து மசாலா டீ கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு வாரமாக இங்கே உள்ளவங்களாம் டீ கொடுக்க கூட வாய்ப்பு இல்லை. டீ குடிக்கும் போது அவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். Thank you, ah. Okay kak. Okay, thank you. Okay. Thank you. Okay. Pakai tu deh. Nak. Kak. Okay kak. Okay kak, jaga-jaga kak. எல்லாத்தையும் கொடுங்க. மக்களுக்கு பொருள் கொடுத்தாலும் பச்சை மாட்டேங்குது. Pacing எப்படி பேசுறாங்க?
எங்களுக்கே தெரியல. எவ்வளோ நட்டம் உங்களுக்கு ஆயிருக்கு? மறுபடியும் இந்த வெள்ளம் ஏறும் இந்த இடத்துல நினைக்கிறீங்களா? அதான் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்ன தயார் நிலையில் இருக்கீங்க? திருப்பி ஜாமான்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில் ஆகணும். இப்போ இங்கேருந்து பேக் பண்ணி வெளியே ஆகுறீங்களா? திருப்பி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெள்ளம் இந்த இடத்துக்கு வரும் சொல்கிறதுனால அண்ணன் என்ன சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற பொருள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் சில பேர் வீட்டு விட்டு வெளியே வராங்க. தெரியல மறுபடியும் வெள்ளம் வருமா வராதான்னு நம்ம காத்திருக்கோமே. ரொம்ப நன்றியா. Thank you so much. ஓகேக்கா. ஓகே மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல் மற்றும் நம்மால் முடிந்தது குழு மூலிமா இன்றைக்கி வந்து மலேசியாவில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பஹா மாநிலம் லஞ்சாங், காராக் மற்றும் மெந்தகாப், இப்போ நம்ம இருக்கிறதே மெந்தகாப் என்ற ஒரு நகரத்தில் தான், டவுனில் தான் நம்ம இருக்கோம். இன்றைக்கி மக்களெல்லாம் நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு பொருட்கள் நம்ம சேகரித்து வைத்திருந்த பொருட்களை வீடு வீடாக போய் கொடுத்துட்டு பிறகு நம்மால் முடிந்தது அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்பில் சுமார் நமக்கு வந்து ஒரு 9,000 கிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த பணத்தையும் நம்ம மக்களுக்கெல்லாம் வீடு வீடாக போய் கொடுத்தோம். அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் நிச்சயமாக அவங்க எல்லோரையும் நேரடியாக போய் சந்திக்கும் பொழுது அவங்களுடைய கவலைகள் பார்க்கும்போது நம்மளாலே சகிச்சிக்க முடியல. இருந்தாலும் மேலும் அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும். இந்த வகையில் நம்ம மலேசியா வில்லேஜ் குரூப் டீமுக்கு மனமார்ந்த நன்றி. ஓரியன்டலாக நமக்கு வந்து பிரதர் ராஜ் அவர்கள், ஜமாய், சரவணா, பாலா, சுகு மற்றும் சமுத்திரம். இன்றைக்கி வந்து எப்போவுமே நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் வந்து சமையல் பற்றி தான் பேசுவோம். பட் இந்த ஒரு எபிசோட் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி. நிச்சயமாக எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல்.